சித்தி என்ன பண்றீங்க? ஒரு வித்தியாசமான ஸ்நாக்ஸ் பண்றேன். ஸ்நாக்ஸா? ஆமா. ஒரு ஷார்ட் கூப்பிட்டாங்கடி. நான் போயிட்டு வர செஞ்சு வைக்கிறேன். செஞ்சு வைக்கிறேன். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இந்த மழைக்கு ஏத்த மாதிரி மசாலா சக்லி செய்யலான்னு ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவல் ரெசிபில முறுக்கு மட்டும்தான் இருக்கும். நான் பைனாப்பிளும் சேர்த்து பண்ணலான்னு சொல்லி பைனாப்பிள் எல்லாம் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுட்டே இருந்தாங்க. அடுத்தது வீரா ஓடி வந்துட்டாங்க. எனக்கு எனக்கு எனக்குன்னு. இந்த பக்கம் கண்மணி வந்ததும் இல்லாம ஆளுக்கு பைனாப்பிள் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இது இப்படியே விட்டா சரி வராதுன்னு முறுக்கெல்லாம் கொட்டி கூடவே இந்த பைனாப்பிளையும் கொட்டி இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும்னு மிக்ஸி ஜார்ல ஒரு 10 பேரிச்சம்பழம், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு லெமன், கொஞ்சம் போல உப்பு, கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா பேஸ்டா அரைச்சி இதுல கொட்டியாச்சு. இப்போ இது கூடவே சாட் மசாலா ஒரு ஸ்பூன் அப்படியே தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எப்படி இருக்கு சாப்பிட்டு பாருங்கன்னு சொன்னா ஆஹா ஓஹோ செம்ம சூப்பர்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க இருந்து மாறன் வந்தாரு. எனக்கு எனக்குன்னு சொல்லி அவருமே டேஸ்ட் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பரவாயில்லையே, இன்னைக்கு நம்ம செட்ல இருக்கவங்களுக்குலாம் கொடுக்கலான்னு வெளியில வந்தாங்க. வந்த உடனே ராகவனும் கார்த்திக்கும் வந்து பிடிச்சிக்கிட்டாங்க. கார்த்திக் ரொம்ப நல்லா இருக்கு, அடி பொலி அப்படின்னு சொல்லி ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்டு இருந்தாரு. ராகவனுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே உள்ள போனா எங்க டைரக்டர் எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு மா செம்மையா பண்ணிருக்கீங்க சூப்பர் அப்படின்னு பாராட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பக்கம் கேமராமேன்ல ஆரம்பிச்சு எல்லாருக்கும் கொடுத்தாச்சுங்க. இன்னைக்கு செட்டே சாப்பிட்டு செம்ம ஜாலி ஆயிட்டாங்க. இருந்தாலும் பிள்ளையார் சுழி போட்ட விஜயை மறக்கலாமா? விஜின்னு நினைச்சிட்டே திரும்பினா ஜிங்குன்னு அங்கிருந்து குதிச்சு எனக்கு எனக்குன்னு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. அதுலயும் இந்த பக்கம் முறுக்கு அந்த பக்கம் முறுக்கு நடுவுல பைனாப்பிள்னு வச்சு சாப்பிட்டா அப்பா செம்ம சூப்பரா இருந்ததுங்க. பேக் டு தி பெவிலியன் மாதிரி திரும்ப எங்க ரூமுக்கே வந்து மறுபடியும் நாங்க 4 பேரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட சாப்பிட அவ்வளோ டேஸ்ட் நிஜமாவே செம்மையா இருந்ததுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.